ஒருநாள் தொடரை இழந்த இந்திய அணி T20 தொடரில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. 209 ரன்கள் என்ற இமாலய இலக்கை மிக எளிதாக எட்டிப்பிடித்து இந்திய அணி சாதனை படைத்துள்ளது. டாஸ் வென்ற இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி இந்திய பந்துவீச்சை சிதறடித்தது. 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 208 ரன்கள் குவித்தது. அந்த அணியின் சன்னர் 47 ரன்களும் ரச்சின் ரவீந்திரா 44 ரன்களும் எடுத்து வலுவான ஸ்கோரை எட்ட உதவினர். 209 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய இந்தியாவுக்கு தொடக்கமே அதிர்ச்சியாக இருந்தது. சஞ்சு சாம்சன் 6 ரன்களும் அபிஷேக் சர்மா 0 எனவும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். தொடக்க வீரராக களமிறங்கிய இஷான் கிஷன் நியூசிலாந்து பந்துவீச்சை நாலாபுரமும் சிதறடித்தார். அவர் வெறும் 32 பந்துகளில் 76 ரன்கள் விளாசி ஆட்டத்தின் போக்கை மாற்றினார். இஷானுடன் ஜோடி சேர்ந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் தனது பாணியில் மைதானத்தின் அனைத்து திசைகளிலும் சிக்சர்களை பறக்கவிட்டார். அவர் 37 பந்துகளில் 82 ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். இறுதியில் சிவம் துபே 18 பந்துகளில் 36 ரன்கள் எடுத்து வெற்றியை உறுதி செய்தார். இந்தியா 15.2 ஓவர்களிலேயே 209 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.